எங்க சர்பத்துமா இருக்குங்க குடிடா. மை டியர் நண்பா நண்பீஸ், கிட்டத்தட்ட பல மாசங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து கருப்பசாமிக்காக ஒரு ரீல் போட்டிருப்போம், சாரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ கருப்பசாமியோட ரீல்ஸ் கலெக்ட் பண்ண டைம்லயே நான் வேற ஒருத்தவங்களோட ரீல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களோட பேர் தான் ஷூட்டிங் ஸ்டார். பேபிள் எக்ஸ் கதை ஓடுறான்லாம் நினைக்காதீங்க. இது என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீல் பார்க்கும்போது லைக் ஒரு கொஞ்சம் இன்னசென்ட்டாக ஏதோ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் போக போக தான் தெரிஞ்சது இது என்னன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. குடிடா. அகைன் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ரீல் உங்கள நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 மில்லியன் ப்ளஸ் வியூஸ் வாங்கியிருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தோட்டத்துக்கு வந்தோம். ஆமாம், தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் ஆடு, இது மாடு, அது மரம், மரம், இதுதான் மரம், இது தேங்காய். அவ்வளோதான். அவ்வளோதான். நான் தான் யூடியூப்ல சேனல் ஆரம்பித்தேன், வீடியோ போட்டேன், வியூஸ் போகலை. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊர் ரொம்ப பணக்கார ஊர் போல். ஆமாம், பணக்கார ஊர் போல. ரொம்ப காத்தடிக்குது. ஆமாம், இங்க பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஃபேன் வச்சிருக்காங்கன்னு. இந்த மாதிரி ஃபேன் உங்க ஊர்ல இருந்ததுன்னா மறக்காம ஃபேன் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு சாக்கோஸ் நிறைய வாங்கியிருக்கோம். அது என்னென்ன ஃப்ளேவர் அப்படின்றத பார்க்கலாம். ப்ரௌன் கலர்ல இருக்குமே, அதை பாலில் போட்டு சாப்பிடுவாங்களே அதுதானே? மில்கில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். டேஸ்டா இருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதே தான். ஆக்சுவலாக இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன கதை இருக்குது. கொஞ்சம் மோசமான ஸ்டோரி தான், சொல்லணுமா? லைக் நான் ஒரு 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து அவன் பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை, அவன் மூஞ்சி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அவன் எடுத்துகிட்டு வந்தான், கேட்டேன், கொடுத்தான், சாப்பிட்டேன், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒருத்தவங்க நடந்து வராங்க. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஃபாலோ பண்ண 500 ரூபா தரேன். கிட்னா 500 rupees. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? என்ன என் பூல சிரிக்கிற? இதெல்லாம் பார்த்தா என்னால் வீடியோ ஓட்ட முடியாதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் யூடியூப்காக வீடியோ எடுக்கிறோம். புது வருஷத்துல புது கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? காட்டு காட்டு. பார்த்தீங்களா? What the fuck? இத்தனை வருஷமா வீடியோ போட்டுட்டு இருக்கேன், இவ்வளோ கன்சிஸ்டண்டா இருக்கேன். எனக்கு ஒரு 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 ரூபா சாக்லேட்டாக வாங்கி கொடுத்துருப்பேடா. குடிடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்னோட லைஃப் ஸ்டோரி, கிட்டத்தட்ட மேரேஜ் லவ் ஸ்டோரி எல்லாத்தையும் பற்றியும் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக இன்னும் 2 பாட்டு இருந்தது, பார்ட் 2 பார்ட் 3 சொல்லிட்டு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் நான் என்னோட பிரெயின் கண்ட்ரோல் பண்ணி நான் வந்து இப்போது அவர் அசைய விடாமல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அவர் என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி நிற்க வச்சு இருந்தாங்க. அவ்வளோதான், நான் அதான் இருந்தது. உண்மையாக தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் இந்த டாகு. ஆமாம், இதுதான் நாய். இல்லை, எங்களுக்கு தெரியாது அது நாயின்னு. இப்போ எங்களுக்கு தெரியாது, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது அது ஒரு நாயின்னு சொல்லிட்டு. சவுண்டு போடு, குக்கு. இது வந்து பவுபவுன்னு சொல்லாம குக்குன்னு சவுண்ட் போடுது. அவ்வளோதான். இந்த டாகை இதோட நிறுத்தல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு சீக்வல்லாம் வந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி தெரியுங்க எல்லாத்தையும் பார்த்து டாக் இப்போ ரொம்ப பெருசாயிடுச்சிங்க பாருங்க. நாம இங்கே பாரு. என்ன சூப்பர் சோல்ஜர் சீரம் ஏதாவது ஏற்றுனாங்களா அந்த சின்ன குட்டிக்கு? 3 நாளில் பெருசாயிடுச்சு. பிஸ்கெட் சொன்னதெல்லாம் செய்வான். கை கொடு, இந்த கை கொடு, அந்த கை கொடு, அந்த கை கொடுத்தாங்க, அந்த கை கொடு, இந்த கை, அந்த கை, அந்த கை, அது கொடு. இந்த பிஸ்கெட் வேணுமா? நம்ம அந்த கை கொடு, இந்த கை. அவன் சௌரிய சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா அவன் சௌரிய ஒரு பிஸ்கெட்டுக்கு ஏன்டா இப்படி என்ன சாவடிக்கிறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நித்யா என்ன பண்ணுறான்னு பாருங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, ஆனாலும் கரண்ட் போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. 2 ஊசி போட்டிருக்காங்க நேற்று நைட்டு. எனக்கு 2 ஊசி, அருண்ஸ்க்கு 2 ஊசி போட்டிருக்காங்க. அம்மிக்கல்ல சட்னி சாப்பிட்டாங்க, அம்மிக்கல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ்,
இதுக்கு பேர் டொமஸ்டிக் வயலன்ஸ் இல்லையா? ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துலயே அவங்களுக்கு வந்து வேலை கொடுத்து அம்மிக்கல்ல சட்னி ஆட்ட சொல்றாங்க. நிறைய பேர் பெண்கள்லாம் ஜிம்முக்கு போறத பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அம்மி அரைங்கன்னு சொன்னாரு. அதை வந்து பிராக்டிகலா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைப்பீங்க. நோ, திஸ் இஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ். ஜோக். அது மட்டும் நிறுத்தாம அதை வீடியோவும் எடுத்து கடைசியில வந்து அம்மிக்கல்ல சட்னி சாப்பிட்டாங்க அது எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்களா ஃபெமினிஸ்ட்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு தென்னை மரம் இருக்கு, அதில் தேங்காய் இருக்கு. தென்னை மரத்துல தேங்காய் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமுக்காக வீடியோ எடுக்கிறோம். இன்னைக்கு சண்டே. சேம், பட் நான் யூடியூப்காக வீடியோ எடுக்கிறேன். இன்னைக்கும் சண்டே தான். ஆனா இந்த வீடியோ நீங்க இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு தான் பாப்பீங்க. Time travel. நான் தான் இன்னைக்கு ஹேர் கட் பண்ண அருணுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த ஹேர் கட். அருண் திரும்ப அக்காக்கு அவர் மேல என்ன கடுப்புன்னு தெரியல. பாவம், நல்லா இருந்த மனுஷன் இப்படி மாத்தி விட்டீங்க. அவர் பாவம் முறைச்சிக்கிட்டு இருக்காரு பின்னாடி. எனது கட்சிக்காரனின் மண்டையை பார்த்தீர்களா இவரான? அம்மிக்கல்லி கொட்ட தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனை திறந்தாலே ஒருத்தவங்க ஏங்க வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அங்கே தான் நான் போகிறேன். கூமாப்பட்டி கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கூமாப்பட்டி கொஞ்சம் விட்டு தான் தொடங்கலாம்டா. ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? நண்பா, என் ஊர்லயும் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா நீ சினிமேட்டிக்கா பாக்குற மாதிரி இல்ல. சினிமேட்டிக்கா எடுத்தாதான் சினிமேட்டிக்கா இருக்கும். நீ நேர்ல போய் பாத்தீங்கன்னா அது வேற மாதிரிதான் இருக்கும். நித்யா, எனக்கே நீ நல்லா சமைக்கிற யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை அருண், அப்படி யாரும் சொன்னதில்லையே. என்னைக்கு நீ நல்லா சமைக்கிறியோ அன்னைக்கு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி. இதுக்கு பேர் ஜோக்கா அப்படின்லாம் அவனும் கேட்க கூடாது. இதுதான் ஜோக்கு. ஜோக் எப்பெல்லாம் வீடியோ ஓட்ட வேண்டியிருக்கு. 2 நாளா வீடியோ போடல, யாராச்சும் கண்டுக்கிட்டீங்களா? ஏன் வீடியோ போடலன்னு கேட்டீங்களா? ஆமாம், அவ்வளோதான். ஆக்சுவலா ரெகுலரா வீடியோ போட்டிருந்தாலே நான் எப்படா உன்னை ஃபாலோ பண்ணேன், உன் ரீல்ஸ்லாம் எப்படா எனக்கு வருது அப்படின்னு கேட்பானுங்க. இல்ல ரீல்ஸ் போடாம இருந்தா நீ யாருன்னு தான் கேட்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கொடைக்கானலில் இருக்க கரடி பார்த்துருக்கோம், வாங்க காட்டுறேன். அங்கே பாருங்க கரடியா, அங்கே பாருங்க கரடி. குடிடா, நல்லா குடி. பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் தண்ணி குடிச்சு வயிற்று ரப்பிட்டு இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நாங்கள் வந்து வீடியோ போட மாட்டோம். அவ்வளோதான். கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும்னா வாரம் ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு லாடு பிஸ்தாவை செக் பண்ணுங்க, வீடியோ வந்திருக்கும். நானே எப்போ இழுத்து மூட போறேன்னு தெரியல. ஓகே நண்பர்களை, கலெக்ட் பண்ணி வச்சிருந்த ரீல்ஸ் எல்லாம் முடிஞ்சது. நான் உங்களை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சா பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லாரும் நிம்மதியா இருங்க. பீஸ்.